இந்த உணர்வு குறையாமல் வளர்ந்து கொண்டே செல்லும். இது நமக்குள்ள மலரணும்னா சில சத்தியங்கள் நமக்கு புரிந்தாக வேண்டும். இங்கு முதல் சில சத்தியங்களை நம்மோடு கிருஷ்ணன் பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த பிரபஞ்சத்தின் சாரமான பொருள் சக்தி பிளவுபடாதது. ஆனால் பொருட்கள் பலவற்றின் மூலமாக பிளவுபட்டது போல தோன்றுகிறது. இந்த பொருள்களை எல்லாம் உருவாக்குவதும் தாங்குவதும் விழுங்குவதும் அதுதான். உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு சூத்திரம், ஈசாவாஸ்ய உபனிஷத்துல, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூரணம் பூரணத்திலிருந்து வெளிப்படுகின்றது. பூரணத்திலிருந்து வெளிப்பட்டாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. ரொம்ப ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இந்த ஒரு கருத்து புரியுமானால் நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். மிக உயர்ந்த சத்தியங்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற மனிதன் ஜீவன் முக்தன். நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. சாதாரண கருத்துக்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்பவன் அல்லது தீர்க்காமலே இருப்பவன் சாதாரண மனிதன். சில பேர் தீர்ப்போம் இல்லை தீர்க்க மாட்டோம். ஆனா தன்னுடைய தினசரி வாழ்க்கையை கூட மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இழைத்து இழைத்து தீர்ப்பவன் தன்னை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உயர்ந்த உணர்வு நிலையிலே வாழத் துவங்குகிறான். அவன்தான் ஜீவன் முக்தன். அதனால இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி, இது ஆயுதங்களை சேகரித்து வைப்பது மாதிரி, இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி சேர்த்து வைத்தல் எப்பவெல்லாம் வாழ்க்கையில துக்கம் வருதோ அப்பெல்லாம் உபயோகமாகும். பூரணத்திலிருந்து பூரணம் வெளிவருகின்றது, இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. நமக்கு புரியாத கணக்கு. இந்த கணக்கை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு நிலை கணிதம் இருக்கிறது. இந்த ஒரு நிலை கணிதம் என்னன்னா 2 2 4. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 2 2 4ன்ற கணக்கையே நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் உபயோகப்படுத்த முடியாது. 2 2 4ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல உபயோகம். மேத்தமேட்டிக்ஸ் லாஜிக். அந்த லாஜிக் எல்லா இடத்திலும் உபயோகமாகாது. இருப்பு சத்தியம் வேறு, தர்க்க சத்தியம் வேறு. இப்ப 2 2 4. ஆனா அதுக்காக நிஜ வாழ்க்கையில ஒரு 2 பொருளும் சேர்ந்தா 4 பொருள் ஆகும்னு நினைக்க முடியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆழமான ஒரு சத்தியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். உதாரணத்துக்கு இங்க இருக்கிற இந்த கர்ச்சீஃப், இந்த 2 கர்ச்சீஃப் சேர்ந்தா 2 கர்ச்சீஃப். 1 1 2. இப்ப 1 1 2ன்ற கணக்கை வச்சு, அதே கணக்கை வச்சு இந்த 2 கர்ச்சீஃபை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த கர்ச்சீஃப் ஒருத்தர் கொடுக்கப்பட்டா, அவர் சாதாரண நபராக இருந்தா இது அவருக்கு வெறும் துண்டு. ஒருவேளை அவர் என்னுடைய பக்தரா இருந்தா, என்னுடைய நினைவுகள் இதுல பதிஞ்சிடறதுனால அது ஒரு தெய்வீ புனித பொருள். ஒருவேளை அவர் என்னை ஏத்துக்காத எதிரியாக இருந்தால், என்னுடைய நினைவுகள் இதுல பதிஞ்சிருக்கிறதால அவருக்கு அது ஒரு வேண்டாத பொருள். வாழ்க்கையிலே வெறும் எண்ணிக்கை மாத்திரம் கணிதம் அல்ல, அதோடு சேர்ந்த உணர்வும் கணிதம். இன்னொரு ஆழமான உதாரணம் சொல்லலாம். இந்த உதாரணத்தை சொன்னோம்னா, எண் கணிதமும் வாழ்க்கை கணிதமும் எவ்வாறு வேறு வேறானதுன்னு புரியும். இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் தான் ஞானியினாலே தொடப்பட்டதனால் வழிபடப்படுகிறது. இப்போ உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எவ்வளவு பொருட்களை வச்சிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு மரியாதை. எந்த கார் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, பொருளாலே உங்கள் உயிருக்கு மரியாதை.